சென்னை தரமணையில் இடிந்து விழும் நிலையில் விரிசல்களோடு விடுதி காணப்படுவதால் மாணவர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். பாலிடெக்னிக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த விடுதிகளில் தங்கியிருக்கக்கூடிய நிலையில் அரசு விடுதி விரிசல்களோடு காணப்படுகிறது. இந்நிலையில் மாணவர்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ்குமார். சுரேஷ்குமார், இந்த விடுதியில் விரிசல்களோடு மிகுந்த பழைய விடுதியாக காணப்படுகிறது. நம்மால் காட்சிகளை பார்க்க முடிகிறது. மாணவர்கள் என்னென்ன சொல்றாங்க? கார்த்திகா, தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த தரமணியில் இருக்கக்கூடிய அரசு மாணவர்களுடைய விடுதியில் தான் இருக்கிறோம். இந்த விடுதி தான் தற்பொழுது மிகவும் ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது. இந்த தரமணியை பொறுத்தவரையில் 6 பாலிடெக்னிக் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. அரசுடைய இந்த கல்லூரிகள் 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு 3 விடுதிகள் இருக்கிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடியது ஒரு பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு விடுதி. இந்த 6 பாலிடெக்னிக் கல்லூரிகள் என்பது டெக்ஸ்டைல் துறைக்கான ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி, கெமிக்கல் துறைக்கான ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி, பிரிண்டிங் டெக்னாலஜிக்கான பாலிடெக்னிக் கல்லூரி, மேலும் பலவகை உட்பட்ட ஒரு பல்வகை சென்ட்ரல் பாலிடெக்னிக் இயங்கிக் கொண்டிருக்கிறது. காமர்ஸ்க்கான ஒரு பாலிடெக்னிக் இயங்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு 6 பாலிடெக்னிக் கல்லூரிகளில் மாணவர்கள் வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்து, தமிழகத்தின் பல மாவட்டங்கள், குறிப்பாக வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் அதிக அளவு இந்த பாலிடெக்னிக் கல்லூரி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான இந்த விடுதி தான் தற்பொழுது மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த விடுதியை சுற்றிலும் ஒரு குப்பை கூலங்கள் நிறைந்த ஒரு சுகாதாரமற்ற சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடிக்கடி இதனால் பல்வேறு நோய் தொற்றுகளும் உடல் உபாதைகளும் ஏற்பட்டு வருகின்றன. தற்போது நாம் பார்க்கும் நிலையை பார்த்தாலே தெரியும். இந்த கட்டிடங்கள் அனைத்துமே மோசமான நிலையில் இருக்கிறது. மாணவர்கள் தங்கள் இந்த விடுதியில் தங்கியிருப்பது ஒரு அசாதாரணமான சூழலாக இருப்பதாக இங்கு அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கட்டடம் முழுவதுமே பல இடங்கள் விரிசல் விட்டு உள்ளே கான்கிரீட்டோடைய கம்பிகள் எல்லாம் வெளியே தெரியும் நிலை இருக்கிறது. மேலும் இந்த கட்டடத்துக்கு சுண்ணாம்பு அடித்து பல வருடங்கள் இருக்கும் போல அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில் பாசி படிந்து காணப்படுகிறது. பல இடங்களில் மரங்கள் கூட இந்த கட்டடத்தில் வளர்ந்து அந்த கட்டடத்தையே பிளக்கும் அளவிற்கு ஒரு 20 அடி 30 அடி உயரத்துக்கு மரமே வளர்ந்து நிற்கிறது. மேலும் மேற்கூரைகளுடைய கான்கிரீட்டுகள் எல்லாம் பூச்சிகள் எல்லாம் பெயர்ந்து கீழே விழுகின்ற நிலை இருக்கிறது. மேலும் படிக்கட்டுடைய அந்த சைடில் இருக்கக்கூடிய இது எல்லாமே உடைந்து கிடக்கக்கூடிய நிலையா இருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய அந்த ஜாலி எனக்கூடிய இதெல்லாம் உடைஞ்சு எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது நமக்கு தெரியும். இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அரசு கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரியுடைய விடுதியின் நிலையாக இருக்கிறது. மேலும் மாணவிகளுக்கு தனியாக ஒரு விடுதியும், அதே போன்று சென்ட்ரல் பாலிடெக்னிக் எனக்கூடிய அந்த பாலிடெக்னிக் ஒரு தனியான விடுதியும் இருக்கிறது. ஆனால் அது 3இல் நாம் பார்த்து கொண்டிருக்கிற இதுதான் மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது. மற்ற 2ம் கூட சற்று சேதமடைந்த நிலையில் இருந்தாலும் இந்த பாலிடெக்னிக் கல்லூரியினுடைய விடுதி இது ஒரு 5க்கு உட்பட்ட மாணவர்கள் தங்கி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் தற்போதைய நிலையில் தேர்வு எழுதக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். அவர்கிட்ட கேட்கலாம் நம்ம, ஜி நீங்க இங்க படிச்சுட்டு இருக்கீங்களா? எத்தனை வருஷம் படிக்கிறீங்க? இப்ப எக்ஸாம் நடந்துட்டு இருக்கா? என்ன எக்ஸாம் நடந்துட்டு இருக்கா? எக்ஸாம் தான் போயிட்டு இருக்கு. இது என்ன ரொம்ப மோசமான நிலையில இருக்குன்றாங்களே. சோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆசிரியர்கள் அவங்களை கடிந்து கொள்வார்கள் என்ற காரணத்தால் தற்போதைய நிலையில் அவர்கள் கொஞ்சம் அச்சத்துடன் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் நம் கண்ணின் முன்னே நேரடியாக இருக்கக்கூடிய நிலையை பார்த்தாலே தெரியும். இங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர் உடைந்திருப்பதன் காரணமாக உள்ளே பன்னிகள் எல்லாம் சுற்றி தெரிகின்றன. அப்படி ஒரு மோசமான நிலை தான் இருக்கிறது. இந்த விடுதியை பொறுத்தவரை 3 தளங்கள் கொண்டதாக இருக்கிறது. சி வடிவில் இருக்கக்கூடிய அந்த விடுதியில் ஒரு பகுதி முற்றிலும் பயன்படுத்த முடியாமல் பாழடைந்து போயிருக்கிறது. உள்ளே தேவையற்ற பொருட்கள், அந்த உடைந்த கட்டில்கள் எல்லாம் போட்டு கிடக்கின்றன. அதே நேரத்தில் மற்ற 3 தளங்களில் இருக்கக்கூடிய 2 பகுதிகள் தற்பொழுதும் பயன்பாட்டில் தான் இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு அறையும் மிக மோசமாக இருப்பதன் காரணமாக 4 மாணவர்கள் அளவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தற்போது 7 மாணவர்களுக்கு மேல் இருக்கிறார்கள். இதை பார்த்தால் தெரியும். நீங்க என்ன வருஷம் படிக்கிறீங்க? இங்க மழை பெஞ்சா எப்படி இருக்கும் இந்த சூழல்? சார் நான் இங்கே 2 வருஷம் படிச்சுட்டு இருக்கேன் சார். இப்போ நான் கடைக்கு போயிட்டு வரேன். பார்த்தீங்கன்னா இப்போ காம்பவுண்ட் சார் ஏறி குச்சி தான் போயிட்டு வரேன். கேட் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணியே இருக்கும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த கேட் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, க்ளோஸ்லேயே இருக்கும் எனி டைம். இந்த மழை பெஞ்சாக்கா எப்படி இருக்கு? கட்டடம் எப்படி இருக்கு? இடிஞ்சுதான் விழுதுன்றாங்களே மேலே இருந்து காரையெல்லாம். ஆமாம், கண்டிப்பாக இடிஞ்சுதான் விழுது. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன் நான். சான்சன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லேடிஸ் ஹாஸ்டலே பார்த்தீங்கன்னா அதுவே கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ அவங்களே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு போதுமான அளவு இது பண்ணலை. இன்னும் கட்டிடம் எதுவுமே இது பண்ணி கொடுக்கல. அதுக்கான சைட்டு எதுவும் எங்கே இருக்குது, என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. ஆனால் ஒரு 2-3 ஹாஸ்டல் பராமரிச்சுட்டு இருக்கேன். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான எந்த ஸ்டெப்பும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல.
எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இப்போ ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் நடக்குன்னு சொல்றாங்க, ஓவராலா எவ்வளவு பேர் இருப்பாங்க, தங்கி இருப்பாங்க? ஒரு 150லேருந்து 200 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த மழை நேரத்துல தண்ணி உள்ள வந்துருதுன்றாங்க. ரூம்ல எத்தனை பேர் இருக்கீங்க? உங்க ரூம்ல எத்தனை பேர் இருக்கீங்க? முதல்ல எங்க ரூம்ல 7 பேர் இருக்கும். 7 பேர் இருக்கீங்க. ஆக்சுவலா அந்த ரூம்ல எத்தனை பேர் இருந்தா கரெக்டா இருக்கும் பெட்லாம்? மேக்ஸிமம் ஒரு 4 பேர்லேருந்து 5 பேர் இருக்கலாம், அவ்வளோதான். சரி, தேங்க்யூ. கார்த்திகா, இங்கே மாணவர்களுடைய மனக்குமுறலாக இருப்பதுதான் பிரதானமான இந்த கல்லூரி விடுதி முக்கியமாக உடனடியாக சீரமைத்து தர வேண்டும். புதிய கல்லூரிக்கான விடுதி கட்டப்பட்டாலும் அது எப்பொழுது பயன்பாட்டுக்கு வரும் என்று தெரியவில்லை என மாணவர்கள் கூறுவதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் தற்போது நிலையில் இதனை சுகாதாரத்துறையும் தமிழக அரசுடைய உயர்கல்வித்துறையும் உடனடியாக இதில் கவனம் செலுத்தி இந்த மாணவர்களுடைய விடுதியை மேம்படுத்த வேண்டும். அப்படி மேம்படுத்தினால் மட்டுமே இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அவருடைய கல்வியை முறையாக கற்க முடியும். ஏனெனில் உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டால் வருவதும் ஒரு பிரச்சனையாக இருப்பதால் அவர்கள் எல்லாம் வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள். உடல்நல கவனம் செலுத்துவதற்காக விடுமுறை எடுத்துவிட்டு வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள் என்று கூறுகிறார்கள். தற்போது நிலையில் தேர்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வேளையில் அவர்களுக்கு உணவு கூட வழங்கப்படவில்லை. மெஸ் க்ளோஸ் ஆகியிருக்கு என்று தெரிவிக்கிறார்கள். மாணவருக்கு இந்த தேர்வு நேரத்தில் அவர்கள் வெளி ஓட்டல்களை நாடியும், அதே நேரத்தில் சில மாணவர்கள் இங்கு இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அடுப்பு, மின் அடுப்புகள், அந்த மாதிரி இண்டக்ஷன் அதனை பயன்படுத்தி சமைத்து உண்பதாக தெரிவிக்கிறார்கள். இப்படி ஒரு மோசமான நிலைக்கூடிய இந்த விடுதியை அரசாங்கம் கவனம் செலுத்தி மாணவர்களுடைய கல்வியை எளிதாக கற்பதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கார்த்திகா, மோசமான நிலையில் இருக்கக்கூடிய விடுதி கட்டிடத்தை சீரமைத்து தர வேண்டும் என்பதே மாணவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.